ஒரு அமைச்சர் பேசினார். அவர் பேசும்போது அண்ணாமலை அவர்கள் அண்ணா அறிவாலயத்துடைய செங்கலை உருவோம் என்று சொன்னாரே, இப்பொழுது அவர் எங்கே இருக்கிறார் என்று சொன்னார். கேட்டார். நான் அவர்களுக்கு பதில் சொன்னேன். பத்திரிகை ஏற்கனவே பதில் சொல்லிவிட்டேன். நான் சொன்ன பதில், அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொத்து. அவர் யாரும் அவரை அசைக்க முடியாது என்று சொன்னார். அது மட்டுமல்ல, திரு அண்ணாமலை அவர்கள் அமைப்பு பொதுச்செயலாளர் கேசவன் அவர்கள் நாங்கள் கலந்து பேசும்போது, இனிமேல் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது ஸ்ரீகாந்தையும் அழைத்து பேசினார். என்னுடைய கேமராமேன் என்ன கேமரா வைத்திருக்கிறாரோ அதே கேமராவை எடுத்துக்கொண்டு நீங்கள் கூடவே இருக்க வேண்டும். ஸ்ரீகாந்த் எனக்கு என்னென்ன உதவிகளை செய்தீர்களோ அதே உதவியை நீங்களும் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லியது மட்டுமல்ல, கூடவே இருக்க வேண்டும், நானும் கூடவே பயணிப்பேன் என்று சொன்னார்கள். நான் இந்த மேடையின் வாயிலாக சொல்லிக் கொள்வது, நாம் அனைவரும் அவர் கூட சேர்ந்து பயணிப்போம் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக அமைக்கிறேன். என்னை பொறுத்த மட்டிலும் அதிகமாக பேசுவது என்பது அது எந்த அளவுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை காட்டிலும் நமது அண்ணன் வி.பி. துரைசாமி அவர்கள் பேசியதைப் போல பேச்சை சுருக்கி உழைப்பை பெருக்குவதுதான் நமது அனைவருக்குமே ஒரு நல்ல விஷயமாக அமையும். அதில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னைத்தானே இன்னைக்கு அளித்துக் கொண்டிருக்கிறது. பொன்முடி அவருடைய ஒரு பேச்சு மட்டும் போரும். அவருடைய பெண்களை எவ்வளவு கேவலமாக பேசினார்கள் என்பதை மட்டும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது மக்கள் மனதில் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஆக அத்துணை பேரும் மகளிர் அணி சார்பாக போராட்டம் நடத்த இருக்கிறோம். அதை நீங்கள் அனைவரும் போராட்டமாக முன்னெடுத்து எல்லா மாவட்டங்களிலும் அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்த வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி அவர்கள் மீது இடி அவங்களுடைய சார்ஜ் ஃபைல் பண்ணியிருக்கிறார். அதாவது நேரு காலத்தில் 5000 ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுக்கு சொந்தமான நேஷனல் ஹெரால்டு அந்த வழக்கு, 5000 ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுக்கு சொந்தமான அந்த இடத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய பணம் 90 கோடி ரூபாயை கொடுத்து, காங்கிரஸ் கட்சியினுடைய பணம் 90 கோடி ரூபாய் கொடுத்து ஏஜே என்கின்ற நிறுவனத்திற்கு, ஏஜே நிறுவனம் யாருடைய தெரியுமா? சோனியா காந்தி, ராகுல் காந்திக்கு உள்ள சொந்த நிறுவனம். ஒரு கட்சியின் பணத்தை தவறாக யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஆனால் இவர்களுக்கே கொடுத்திருக்கிறார்கள். அது 90 கோடி ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்கி அதனுடைய மதிப்பு இன்னைக்கு 2000 கோடி ரூபாய். ஆக இளைஞருடைய சார்பாக அந்த ஊழல் செய்த சோனியா காந்தி காங்கிரஸ் குடும்பத்திற்கு கண்டனம் தெரிவிக்கின்ற வகையில் இளைஞரணி சார்பாகவும் மாநிலம் முழுவதும் மாவட்டந்தோறும் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். சொல்லுகிற தேதியில் இளைஞரணி ரமேஷ் சிவா அவர்கள் நிச்சயமாக அது சிறப்பான முறையில் நடத்தி தர வேண்டும் என்று அதையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வதோடு, என்னை பொறுத்த மட்டிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலம் ஆயுள் காலமாக நெருங்கிக் கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் அதில் வீட்டுக்கு அனுப்பப்படும் என்பதை நான் இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.